ஜானும் நிலாவும் ஒரு கம்பெனியோடைய மார்க்கெட்டிங் டிபார்ட்மெண்ட்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. ஜான் எப்போ பார்த்தாலும் நிலாவை பார்த்து கண்ணாமின்னு திட்டிக்கிட்டே இருந்தார். இதை பார்த்துக்கிட்டே இருந்த அவர் பாஸ் வந்து கேட்குறாரு, ஏன்பா இப்படி எப்போ பார்த்தாலும் அந்த பொண்ணை திட்டிக்கிட்டே இருக்கு? அது பாவம், பேச முடியாத பொண்ணு. அதுவே எப்போ பார்த்தாலும் வேலையை செஞ்சுட்டு தானா வீட்டுக்கு போயிடுது. எதிர்த்து கூட ஒரு வார்த்தை பேசாது. அந்த பொண்ணு ஏன்பா இப்படி திட்டிகிட்டே இருக்கு? சார் உங்களுக்கு தெரியாது சார், அந்த பொண்ணை பற்றி எல்லாம் செய்கிற மாதிரியே செய்வா, ஆனால் பயங்கரமான ஆள், அந்த பொண்ணால் தான் எல்லா பிரச்சனையும் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்பார். இந்த பிரச்சனை ஓரளவுக்கு மேலே வெடிச்சுக்கிட்டே இருக்கிறதுனால ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் ஜானையாவது நிலாவையாவது வேலையை விட்டு தூக்கணும் அப்படின்ற நிர்பந்தத்துக்கு அந்த பாஸ் தள்ளப்படுறாரு. அப்போது அந்த பாஸ் ஜானை அந்த வேலையை விட்டு நீக்கிட்டார். ஏன்னா அவர் தான் கற்றுக்கிட்டே இருக்கார் அப்படின்ற காரணத்தினால. ஆனால் இதுக்கு பின்னாடி நிலா சில வேலைகளை செஞ்சுருக்காங்க. அது என்ன அப்படின்றது கொஞ்சம் நேரத்தில் பார்ப்போம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சைக்காலஜி இன் தமிழ். நான் டாக்டர் ஜிதேந்திரா. நம்ம டாக் சைக்காலஜி சீரீஸ் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற விஷயம் பாசிவ் அக்ரெஷன். நிலா ரொம்ப வெளியில் சாஃப்டாக இருக்க மாதிரி தெரிஞ்சிருந்தாலும் அவங்க செய்த சில விஷயங்கள் என்னென்ன அப்படின்னா, ஜான் ஒரு விஷயத்த க்ளீனாக எக்ஸ்பிளைன் பண்ணும்பொழுது உத்து கவனித்து கேட்டுட்டு அதை கரெக்டாக தப்பாக செய்வாங்க. அடுத்தது, ஜான் ஒரு விஷயத்த சொல்கிறாரு அப்படின்னா இப்போயே உடனே செஞ்சிடற அப்படின்ட்டு போய் வேலையை ஆரம்பிப்பாங்க. ஆனால் அந்த தேதி முடிகிற வரைக்கும் அந்த வேலையை இழுத்து 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 செய்வாங்க. அப்படியே செய்து முடிச்சிட்டாலும் அதில் எக்கச்சக்க பிரச்சனையோடு செய்வாங்க. அப்போ ஜான் அதை திருப்ப திருப்ப கரெக்ட் பண்ணிக்கிட்டே இருக்க வைப்பாங்க. அடுத்தது, இதுக்கு மேலும் சேர்ந்து ஜானுக்கு டென்ஷன் ஆகி கத்துனாருன்னா இல்லை ஒரு வார்த்தை கூட பேச மாட்டாங்க, அமைதியாகவே உட்காந்துக்கிட்டு இருப்பாங்க. இதெல்லாம் செய்யும் பொழுது என்னைக்காவது ஒரு நாள் ஜான் எக்கச்சக்கமாக கத்துனாரு அப்படின்னா அந்த நேரத்தில் கரெக்டாக பாஸ் இருக்கிற நேரமாக பார்த்து நிலா அழ ஆரம்பிச்சிருவாங்க. இதெல்லாம் ஏன் நிலா பண்ணுறாங்க? இதெல்லாம் தெரியாமல் தான் செஞ்சாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா, தெரிஞ்சும் செய்யலாம், தெரியாமலும் செய்யலாம். அடிக்கிறதுக்கு தரவுசு இருக்கவன், அடிக்கிறதுக்கு சக்தி இருக்கவன் நேராக பார்த்து அடிச்சிடுவான். அடிக்க முடியாதவங்க எப்படி அடிக்கலாமோ அந்த விதத்தில் அடிப்பாங்க. சில நேரங்களில் அடி வாங்கிறதே அடிக்கிறதுக்கு சமம். ஏன்னா சரியான சந்தர்ப்ப சூழ்நிலைகளில் இருக்கும் பொழுது ஒருத்தரை அடிக்க வைக்கிறதும் நமக்கு ஆயுதமாக அமையலாம். நம்ம அழுவுறது கூட ஒரு ஆயுதமாக அமையலாம். ஏன் நம்ம சைலண்ட்டாக இருக்கிறது கூட ஒரு ஆயுதமாக அமையலாம். எதெல்லாம் பாசிவ் அக்ரெஷன் அப்படின்னா, உங்களோட கோவத்தை நான் தூண்டி விட்டு அதில் மூலமாக உங்களுடைய வீழ்ச்சிக்கு நான் வழிவகுத்தேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அது எல்லாமே பாசிவ் அக்ரெஷனாக எடுத்துக்கொள்ளப்படலாம். இதை தாண்டி சில பேரால் என்ன செய்ய முடியும் அப்படின்னா, ஊமை குத்த முடியும். அதாவது ஒரே விஷயத்த ஆமாம் அப்படித்தான் இந்த மாதிரியான வார்த்தைகளை வச்சு சில இடங்களில் ஊமை குத்த முடியும். இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இவங்க என்ன செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா, ஏதாவது நீங்கள் கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்படின்னா என்ன எதிர்த்து பேசுகிறேன் கேட்டால் இல்லை இல்லைங்க சும்மா ஆமான்னு சொன்னேன் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பாங்க. இது எல்லா இடத்துலையும் இவங்க ட்ரை பண்ணுறது என்ன அப்படின்னா இந்த பாசிவ் அக்ரெஷன் தான். இந்த நெஜ அக்ரெஷன் இருக்குது பார்த்தீங்களா, அதாவது வந்து அடித்து ரத்தம் வர அக்ரெஷன் இருக்குது பார்த்தீங்களா, அது கூட வந்து ஓரளவுக்கு சுமூகமான விதத்தில் சால்வ் ஆகிடலாம். ஆனால் இந்த பாசிவ் அக்ரெஷன் விளையாடுறவங்களுக்கும் தெரியாது, விளையாடுறவருக்கும் தெரியாது, அதில் அடிப்படுறவருக்கும் தெரியாது. ஆனால் கடைசியாக இது சில விபரீதங்களில் தான் கொண்டு போய் விடும். காரணம் என்னென்னா, இந்த பாசிவ் அக்ரெஷன் அப்படிங்கிறது, இப்போ ஜான் யோசிச்சு பாருங்களேன், தான் செய்யாத தப்புக்கு நிலாவால் வேலையை விட்டு நீக்கப்படுறார் அப்படின்னும் பொழுது அவருக்கு கோபம் இன்னும் எவ்வளோ ஃபோல்டாக இருக்கும், எவ்வளோ அதிகமாக இருக்கும். அது அவருடைய வாழ்க்கையில் எந்தெந்த மாதிரியான முடிவுகள்லாம் எடுக்கிறதுக்கு தள்ளும் அப்படின்றத யோசிச்சு பார்த்தீங்கன்னா, சில பேர் மூவ் ஆன் ஆகிடுவாங்க லைஃப்பில். சில பேர் இதை அவங்களால தாங்க முடியாமல் அவங்க செய்கிற விஷயங்கள் எவ்வளோ மோசமான இடத்துக்கு போக முடியும்னு யோசிச்சு பாருங்கள். ஸோ இந்த எல்லா விஷயத்துலையும் நடக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நிலா தான் ஆக்சுவலாக அக்ரெஷனில் ஈடுபட்டிருக்காங்க. ஜான் சொல்கிற எந்த விஷயத்தையுமே கேட்டுக்காம. அதற்கு வெவ்வேறு காரணங்கள் இருக்கலாம். ஜானை அவங்களுக்கு பிடிக்காமல் இருந்திருக்கலாம், இவர் என்ன என்னோட பெரிய ஆளா அப்படின்ற யோசனை இருந்திருக்கலாம், நான் செஞ்சு இவருக்கு ஏன் பேர் வரணுன்ற யோசனையாக இருந்திருக்கலாம். எது யோசனையாக இருந்தாலும் முடிவு இதுதான். ஸோ இந்த பாசிவ் அக்ரெஷனை எப்படி ஸ்பாட் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நான் சொன்ன எல்லா விஷயங்களுமே தான். ஒரு விஷயத்தை கேட்டுக்கிட்டே இருக்காங்க, ஆனால் கரெக்டாக தப்பாக செய்கிறாங்க, அது கன்சிஸ்டண்ட்டாக செய்கிறாங்க, தள்ளி போட்டுக்கிட்டே இருக்காங்க. ஏதாவது திட்டினீங்கன்னா ரொம்ப சைலண்ட்டாக இருக்காங்க. எப்பயாவது ஒரு வாட்டி மட்டும் சர்க்காஸ்டிக்கானா என்னென்னா ஊமை குத்துற மாதிரியான ஒரு வார்த்தையை சொல்கிறது. இந்த மாதிரியான விஷயங்களில் ஒரு நபர் செஞ்சுக்கிட்டு இருக்காங்கன்னா அவங்க பாசிவ் அக்ரெஷனில் ஈடுபடுறாங்கன்றதை நீங்கள் ஸ்பாட் பண்ணலாம். இதற்கு தீர்வு தான் என்னங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, சில நேரங்களில் நம்மளும் அவங்களோட விளையாட்டை விளையாட வேண்டியிருக்கும். அப்போ என்ன பண்ணணும்னா, நம்ம இதுக்கு மேலே எக்ஸ்ட்ரீமாக போய் கத்தலாம் கூடாது. ஒரு வேலையை சொல்கிறோம், அவங்க செய்யலை, இல்லை கரெக்டாக தப்பாக செய்கிறாங்கன்னா அதுக்கு ரொம்ப டென்ஷனே ஆகாமல், அவங்க டென்ஷன் ஆகிறதுக்காக தான் அவங்க செய்கிறாங்க, டென்ஷனே ஆகாமல் அவங்க ஒர்க்கை இன்கம்ப்ளீட்டாக வச்சுருக்காங்கன்றதை மட்டும் டாக்குமெண்ட் பண்ணணும். என்றைக்காவது ஒரு நாள் அவங்க ப்ரோக்ராஸ்டினேட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க அப்படின்னா சில நேரங்களில் நம்ம டாக்குமெண்ட்டை தயார்படுத்த ஆரம்பிக்கணும், நம்ம பாஸுக்கு இன்ஃபார்ம் பண்ண ஆரம்பிக்கணும், இந்த வேலையை நான் செஞ்சு முடிச்சிட்டேங்க,
ஆனால் அவங்க இன்னும் முடிக்கல, நானும் நிறைய வாட்டி சொல்லி பார்த்துட்டு அவங்க முடிக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்றது சொல்ல ஆரம்பிக்கணும். அப்புறமா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, திருப்பியும் உள்ள வந்து ஒரு சீன் கிரியேட் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. என்ன மாட்டி விடுறியா, நீ பண்ணுறதெல்லாம் நான் சொல்லட்டுமா அப்படின்ற மாதிரிலாம். எனக்கு உங்கள் கூட சண்டை போடணுன்றது ஆசை இல்லைங்க, ஆனால் எனக்கு வேலை நடக்கிறது முக்கியம், நான் சொன்னேன் நீங்கள் செய்யலை, அதை தான் நான் சொன்னேன் அப்படின்றத சொல்லி அந்த இடத்துல அசர்ட்டிவாக இருக்கிறது அவசியமான விஷயம். அதே தாண்டி அவங்க கத்துறாங்க அப்படின்னா எந்த இடத்துலையும் பணிஞ்சு போகாமல் இருக்கிறதும் அவசியமான விஷயம். ஏன்னா அசர்ட்டிவ்னஸ் ரொம்ப முக்கியமான விஷயம். என்னென்னா நம்ம எமோஷனல் ஆகக்கூடாது, ஆனால் நம்ம சொன்ன பாயிண்ட்டை விட்டு பின்வாங்கவும் கூடாது. அடுத்தது, அவங்க சைலண்ட் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்கன்னா நீங்கள் என்ன வேணால் சைலண்ட் ட்ரீட்மெண்ட் கொடுத்துக்கோங்க, அதுக்கெல்லாம் நான் டென்ஷனே ஆக போகிறது இல்லை அப்படின்றது சொல்லாதீங்க, செய்யுங்க. ஆனால் அவங்க வேலையை செய்யலை அப்படின்றத மட்டும் காமிச்சிக்கிட்டே இருங்க. என்றைக்காவது அவங்க சர்க்காஸ்டிக்காக ரிப்ளை பண்ணுறாங்க அப்படின்னா, நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு எனக்கு புரியுது, நீங்கள் குத்துறீங்கன்றது எனக்கு புரியுது, ஆனால் இதை தாண்டி இதை செய்கிறத விட்டுட்டு என்கிட்ட என்ன பிரச்சனை இருக்குதுன்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அதை நான் திருத்திக்க முயற்சி பண்ணுறேன், நம்ம ஈஸியாக ட்ராவல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பாருங்கள். சொன்னால் மட்டும் புரிஞ்சிட போதா அப்படின்ட்டு திருப்பி குத்துறாங்க அப்படின்னு சிரிச்சிட்டு நகர்ந்துருக்கு. சில நேரத்தில் இந்த பாசிவ் அக்ரெஷனுக்கு நம்ம அட்டென்ஷன் கொடுக்காம இருந்தாலும் அந்த பிரச்சனையிலேருந்து நம்ம வெளியில் வரலாம். இதற்கெல்லாம் தாண்டி சில இடத்துல இந்த பாசிவ் அக்ரெஷன் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். ஆனால் அதுக்கு நம்ம மட்டும் அக்ரெசிவாக காமிச்சிக்கிட்டோம் அப்படின்னா அது நிறைய நேரங்களுக்கு நமக்கு தான் பிரச்சனை அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு, இந்த மாதிரியான ஆஃபீஸ் பாலிடிக்ஸோடு தான் நம்ம வாழ்ந்தாகணும் அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு, இதை மெயின்டைன் பண்ணி நம்ம வேலையை நடத்திக்கிறது எப்படி அப்படின்றது மட்டும் ஃபோக்கஸ் பண்ணோன்னா நம்ம லைஃப்பில் அடுத்த லெவலுக்கு போக முடியும். ஆனால் அடுத்த லெவலில் இதே மாதிரியான பீப்புள் இருக்கக்கூடும். ஆனால் இதை ஸ்பாட் பண்ணுறதும் நம்ம பிரச்சனையில் மாட்டிக்காமல் இருக்கிற வேலையை மட்டும் நம்மளால் செஞ்சுக்க முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், இது யாருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமோ உங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், சைக்காலஜி தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ அண்ட் ஹேவ் அ கிரேட் டைம்.